பயணத்திலே அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற தலைப்பிலே களம்பாடல் சபை மாவட்ட செயலர் மேனாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எனக்கு வழங்கப்பட்ட விழிப்புணர்வு முயற்சிக்கான தலையங்கம் வந்து தேசிய லஞ்ச ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை. இந்த தேசிய லஞ்ச ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பாக நாங்கள் இந்த வேர்டில் இருக்கிற விளக்கத்தை பார்க்கிறோம். லஞ்ச மண்டா என்ற ஊழல் என்ற லஞ்ச மண்டா வந்து லஞ்சம் என்பது ஒருவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பணமாக மட்டுமன்றி அரசு பொருட்களாகவோ கனவு பணமாகவோ அல்லது தொழில்சார் வாய்ப்புகளாகவோ அல்லது பாலியல் கோரிக்கைகளாகவோ லஞ்சத்தை முன்வைக்கிறார். இந்த லஞ்சம் வந்து வழங்குவதும் குற்றம், பெறுவதும் குற்றம். வழங்குவதும் குற்றவாளி, லஞ்சத்தை பெறுபவரும் குற்றவாளி. உதாரணமாக நாங்கள் இந்த லஞ்ச கட்டி பார்வைகளை உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்து சொன்னால், ஒரு பாடசாலை அதிபர் வந்து மாணவர்களை சேர்க்கிறது லஞ்ச பணம் பெறுவது வந்து ஒரு பாரிய குற்றமாக கருதப்படுது. அடுத்தது இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் வரி வருமானத்தில் சம்பளம் பெற்றாங்களே இருக்கிறாங்க. நாங்கள் இந்த வரி வருமானத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசு சேவையை வழங்குவதற்கு பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெறுவது பாரிய குற்றமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக வந்து நாங்கள் ஊழல் என்று பார்ப்போம். ஊழல் என்னன்னு சொன்னால், ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தங்கள் பதவி அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி முறையற்ற விதத்தில் தாங்கள் ஒரு நன்மையை பெறுவதால் இந்த ஊழல் என்று சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஊழலுக்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல போனால், தகுதியற்ற ஒருவருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குதல், தகுதியற்ற ஒப்பந்த அளிப்புகளை வழங்குறது, மற்றது வந்து அனுமதிக்கப்படாத செயற்திட்டங்களை அரசு பணத்தில் நடைமுறைப்படுத்துகிறது. இதில் வந்து நாங்கள் ஊழலுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான நடவடிக்கைகளில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை ஈடுபட்டால் அவருக்கு என்ன தண்டனை? 10 வருஷம் சிறை தண்டனை. அடுத்தது வந்து அவருக்கு பதவி நீக்கம், ஓய்வூதியம் இல்லை, குடியுரிமை பறிக்கப்படும். அடுத்தது வந்து அவர் எக்காலமே உள்ள சேவையில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார். இப்படியான சகல தண்டங்கள் இருக்கு. அடுத்தது 2023ஆம் ஆண்டு 9ஆம் நிலத்து ஊழல் ஒழிப்பு எதிர்ப்பு சட்டம் வந்து நடைமுறையில் வந்திருக்குது. இதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடமும் அசெட்ஸ் டிக்ளரேஷன் சொத்து வெளிப்படுத்தியே செய்யும். 2024ஆம் ஆண்டு மட்டும் இந்த சொத்து வெளிப்படுத்துகையானது அந்தந்த நிறுவன தலைவர்களுக்கு மட்டும் செய்தால் தான். ஆனால் 2025ஆம் ஆண்டு புதிய நடைமுறை இந்த சொத்து வெளிப்படுத்துகையெல்லாம் லஞ்ச ஊழல், அதாவது நிறைவேற்றுகிற அதிகாரிகளும் கௌரவ மக்கள் பிரதிநிதிகளும் லஞ்ச ஊழல் ஆனக்குழுவுக்கு தங்களுடைய சொத்து பிரகடனத்தை அனுப்பி வைக்க வேண்டும். இந்த சொத்து பிரகடனங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தனது வருவாய்க்கு மேலதிகமாக சொத்து குறைகிறது அடையாளம் காணப்பட்டால் அவருக்கு அந்த டிக்ளரேஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கப்படும். அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கையில் அவருக்கு குற்றம் வந்து நிரூபிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு கூடிய தண்டனைகள் வழங்கப்படும். அடுத்தது வந்து அக்கறை முரண்பாடு வந்து ஒரு ஊழல் தொடர்பான ஒரு நடவடிக்கை. அந்த அக்கறை முரண்பாடுன்னு சொன்னால், உதாரணத்தை நான் பார்க்கப்படுகிறேன் என்னன்னு சொன்னால், ஒரு தந்தை வந்து ஒப்பந்த வழங்குவதாக இருக்கையில் மகன் வந்து ஒரு நிறைவேற்றுத்தர அதிகாரியாக இருக்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து தந்தைக்கு தனது ஒப்பந்தத்தை வழங்குவதற்காண்டி அவர் செயற்பட்டிருந்தால் அந்த அக்கறை முரண்பாடு காணப்படுது. இது நிரூபிக்கப்பட்டால் அவர் தண்டிக்கப்படும். அடுத்தது வந்து இப்படியெல்லாம் நாங்கள் கலைக்கிறோம், தண்டிக்கப்படுவார், சமூகத்தில் தண்டிக்கப்படுவார், ஊழல் செய்கிறவர் தண்டிக்கப்படுவார், லஞ்சம் வழங்குபவர் தண்டிக்கப்படுவார்னு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தண்டிக்கப்படுவார்னா தண்டிக்கப்படுவார், இப்படி தண்டிக்கப்படுவார், யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இதை வந்து நாங்கள் வழக்கமாக சொல்கிறோம். என்ன மாதிரி சொல்கிறேன், 2023ஆம் ஆண்டு 9ஆம் நிலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் தான் இதை வலுவாக சொல்லுது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் வந்து ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவுக்கு வந்து நீங்கள் முறையிடலாம். எப்படி முறையிடலாம்? கொள்ளை நம்பர் கொடுத்து 1954க்கு முறையிடலாம். இந்த 1954க்கு மேலதிகமாக உங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் இருக்குது, தொலைநகல் இலக்கங்கள் இருக்குது, மின்னஞ்சல் இலக்கங்கள் இருக்குது. அதுக்கும் மேலதிகமாக தபால் முகவரிக்கு எழுத்து மூல
நீங்கள் நேரடியாக கொண்டு கொடுக்கலாம். இல்லாட்டி அவருடைய இணையதளத்தில் இப்போ டிஜிட்டலைசேஷன் அந்த கிரீன் ஸ்ரீலங்காவில் இன்னொரு முக்கியமான ஒன்று வந்து டிஜிட்டலைசேஷன். தரவு மையப்படுத்தல் அந்த தரவு மையப்படுத்தல் உதவுறாங்க. அவை இந்த வெப்சைட் அதாவது சிஎம்ஓ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் போய் நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணதில் வந்து நீங்கள் உங்களோட பெயரை குறிப்பிட்டு சப்மிட் பண்ணலாம், பெயர் குறிப்பிடப்படாமல் சப்மிட் பண்ணலாம். பெயர் குறிப்பிட்டு சப்மிட் பண்ணினா உங்களோட பிரச்சனைகள் வந்து ஆய்வு செய்வதும் விசாரணைகளை முன்னெடுக்கிறதும் வந்து இலகுவாக இருக்கும். அதோட அதுக்கான தீர்வுகளை வழங்குவது இலகுவாக இருக்கும். பெயர் குறிப்பிடப்படாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்யல. பெயர் குறிப்பிடப்படாத கம்ப்ளைண்ட் வந்து காலதாமத்தை அதாவது தீர்மானங்கள் எடுக்கிறதுல காலதாமத்தை ஏற்படுத்தும். அடுத்து சில பேர் வந்து என்ன செய்யணும்னா போலியான கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது, போலி ஆவணங்களை வழங்குறது. இந்த போலியான ஆவணங்களை வழங்குறது, போலி கம்ப்ளைண்ட் வழங்குறது, மற்றது ஒரு வேணுமண்டே பிரச்சனைகளை உட்படுத்துவோம் நினைச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பீங்களா அவருக்கும் வந்து தண்டிக்கப்படலாம். அது அடையாளம் காணப்பட்ட அது கொடுக்கப்பட்ட பிரச்சனை வந்து நீங்கள் போலியான பிரச்சனை என்று சொல்லி வேண்டுமென்று செய்யப்பட்ட பிரச்சனை என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார். அடுத்தது வந்து இது ஒன்று வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையிடலாம். மற்றது வந்து ரெண்டாவது வந்து இலக்கிய கௌரவ மேல்முதல் ஜனாதிபதி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு முக்கியமான திணைக்களங்களையும் உள்ளக அஞ்சல்கள் உலக விவகார அலங்கள் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது. அது வந்து இலங்கையில 105 நிறுவனங்கள்ல ஜனாதிபதி செயலகம் உட்பட 105 நிறுவனங்கள்ல இந்த உலக விவகார அலகு வந்து நியமிக்கப்பட்டது. இந்த உலக விவகார அலகு வந்து 25 மாவட்ட செயலகங்களை பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கியதான 25 மாவட்ட செயலகங்களையும் 9 மாகாண மாகாண சபைகள்லையும் மற்றும் மிக மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்மி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேவி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படி மிக முக்கியமான நிறுவனங்களில் இந்த ஐஏ யூனிட் வந்து இந்த ஐஏ யூனிட்ல வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்யலாம்னு சொன்னால் அந்தந்த நிறுவனங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் செய்யலாம். இல்லை மாவட்ட செயலகங்களில் போய் கம்ப்ளைண்ட் செய்யலாம். உதாரணத்துக்கு நாங்கள் மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா உள்ள விவகார அளவுன்னு சொல்லி இங்கே மாவட்ட செயலகத்தில் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு அதிகாரி பொறுப்பாக இருக்கிறார். அந்த அதிகாரிக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் நம்பர், டெலிஃபோன் நம்பர், இமெயில் நம்பர் எல்லாம் இருக்குது. அதோட கம்ப்ளைண்ட் பாக்ஸும் வந்து இலவசியமான இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட் வந்து லைக் பண்ணலாம். இப்படியான தாபங்களை நீங்கள் நேரம் திறம்பட நேரம் வந்து இங்கே புரியதாக இருக்கிறதால நான் இந்த சுருக்கமாக முடிக்கிறேன். நீங்கள் மேலதிகமாக இதுபரமான தகவல்களை பெறவில்லைன்னா பிரதான மண்டபம் மாவட்ட செயலகம் இலக்கம் அரை இலக்கம் 45 அந்த வங்கிகளை எடுத்து சொன்னால் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனோட விளம்பரப்படுத்துவோம். தகவல்கள் தேவையான அங்கே நன்றி.